ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நான்வெஜ் டேஸ்ட்டில் காளான் சுக்கா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். எப்போயாச்சும் நமக்கு கிரேவிங்ஸாக இருக்கும்போது கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிடும்போது நம்ம நான்வெஜ் சாப்பிட்ட ஃபீல் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு காளான் வாங்கிட்டு நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இந்த காளான் மசாலாவுக்கு ஒரு தனி ஸ்பெஷல் மசாலா நம்ம ரெடி பண்ணணும். அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா சேர்த்துருக்கேன். கூடவே மிளகு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சீரகம், சோம்பு சேர்த்துக்கிட்டு ஒரு பட்டையும் உடச்சி சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் சேர்த்துக்கோங்க. இங்கே சேர்க்குற மிளகாய் மட்டும்தான் நமக்கு காரம், வேறு எந்த இடத்துலையுமே நம்ம காரம் சேர்க்க போகிறதில்ல. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மிளகாவை சேர்த்து நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அதே பேனில் எண்ணெய் சேர்த்துட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. அது ரெண்டுமே நல்லா சாட்டாகி வரணும். ஸோ அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ வாஷ் பண்ணி வச்சுருக்கிற காளானை இதில் சேர்த்துருங்க. இப்போ நல்லா காளானை எல்லா பக்கமும் வதங்கி வர மாதிரி கலந்து விட்டுருங்க. காளான்லேருந்து கண்டிப்பாக நீர் வரும். ஸோ நீங்கள் எதுவும் தண்ணி சேர்க்க வேண்டாம். அப்படியே நீங்கள் வதக்கி விட்டுட்டே வந்தீங்கன்னா ஆயிலில் நல்லா வதங்கி வந்துடும். காளான் நல்லா ஆயிலே 50% நல்லா வதங்கி வந்துடும். ஆஸ் யூஷுவலாக செய்கிற எல்லா மசாலாவும் சேர்த்து செய்யும்போது அந்த டேஸ்ட் கண்டிப்பாக வேறு மாதிரி இருக்கும். இது நம்ம ஃப்ரெஷ்ஷாக மசாலாவை வதக்கி அதை பவுட்ரு பண்ணி சேர்த்து செய்யும்போது இந்த டேஸ்ட் உங்களுக்கு தனி டேஸ்ட் கொடுக்கும். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸ்மெல்லும் பார்த்திங்கன்னா நல்லா கமன்னு சாப்பிட தூண்டுற அளவுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பவுடர் பண்ணோம் இல்லையா, அந்த மசாலா சேர்த்துடுங்க. ஸோ இந்த மசாலா கூட நல்லா பரட்டி விட்டுட்டு எல்லா பக்கமும் நல்லா கலந்து வர மாதிரி பரட்டி விட்டுருங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற மீடியம் சைஸ் 3 தக்காளியை உள்ளே சேர்த்துருங்க. நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இது போல் வதக்கி விட்டுட்டே வந்தால் காளானில் எல்லா மசாலாவும் நல்லா ஜூஸியாக இறங்கி வரும். ஸோ சாப்பிடும்போது ரொம்ப ஸ்பைஸியாக சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். ஸோ நல்லா வதக்கி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு இந்த காளான் மசாலாவுக்கு தேவையான கல் உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் தண்ணி வேணும்னா கொஞ்சமாக தெளிச்சுட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வேக வச்சு எடுத்துக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் குக்கரில் செய்கிற மாதிரி இருந்தால் 3 விசில் போட்டு எடுத்துக்கோங்க. நான் குக்கரில் 3 விசில் போட்டு எடுத்திருக்கேன். சூப்பராக மஷ்ரூம் ரெடி ஆகிடுச்சு. இது எல்லாம் சப்பாத்தி, தோசை எது கூட வேணாலும் சர்வ் பண்ணி பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான்வெஜ் சாப்பிட்ற அந்த கிரேவிங்ஸ் இது நமக்கு நல்லாவே ஃபுல்ஃபில் பண்ணி கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி சப்பாத்தி கூட தான் சர்வ் பண்ண போகிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பை பாய்.